நம்முடைய திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். திரு பொன்ராஜ், பிரதமர் நரேந்திர மோடியோடைய இந்த பயணம், நம்ம ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸை பார்க்கின்றோம். பிஃபோர் தட் பிரதமர் நரேந்திர மோடி ரங்கரங்கா கோபுரத்தை வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்படுறதையும் பார்க்கின்றோம். ஆன் யோர் ஸ்கிரீன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதை ஸ்ரீரங்கம் கோபுரத்தில், ரங்கரங்கா கோபுரத்துக்கு கீழே வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோவிலுடைய பிரதான பட்டர் சுந்தர் பட்டர் உள்ளிட்டோர் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கி வரக்கூடிய முதல் காட்சிகளை தந்தி டிவியில் பிரத்யேகமாக பார்க்கின்றோம். ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய முதல் இந்திய பிரதமர் என்று பதிவாகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கு முன்னதாக எந்த இந்திய பிரதமரும் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு வந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதை ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் வழங்கப்படுகிறது. தரையில் விழுந்து பிரதமர் நரேந்திர மோடி வணங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். பூர்ண கும்ப மரியாதையை ஏற்று ரங்கரங்கா கோபுரம் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே செல்லக்கூடிய முதல் காட்சிகள் இவை. இதோ பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்குள் நுழையக்கூடிய முதல் காட்சிகளை பார்க்கின்றோம். திரு பொன்ராஜ், இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இல்லாமலும் கூட இல்லை. அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். பாஜகவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு செல்கிறார் என்றும் கூட விமர்சிக்கப்படுகிறது, இல்லை குறிப்பிடப்படுகிறது. இந்த பயணத்துடைய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில்? இது ஒரு பிரதமர் இருப்பவர் இங்கு வந்திருப்பது ஒரு சிறப்பு. ஒரு உண்மையிலேயே அது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு மரியாதை. ஒரு பிரதமர் ஸ்ரீரங்கம் கோயில தரிசிப்பது ஒரு நல்ல நிகழ்ச்சி. எனவே அதுக்கு நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இதை கடைசி, அதாவது அவரது ஆட்சி காலத்தினுடைய கடைசி காலத்தில் அவர் பண்ணுகிறார். இதை முதல்ல பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலேயே ஸ்ரீரங்கராஜனுடைய பெருமாளுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் அவருக்கு கிடைத்திருந்தால் இந்த நாடு வளமான நாடாக மாறி இருக்கும். அதை அது செய்யாம இப்ப கடைசி காலத்துல பண்றது அவருடைய. இப்ப நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம் எதுக்காக போறோம்? நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றோம், நம்மளுடைய கஷ்டங்களை போய் இறைவன்கிட்ட சொல்றோம். சொல்லி எங்க கஷ்டங்களை தீர்த்து வை இறைவா அப்படின்னு இறைவனுடைய பாதடிகளை தொழுது எனக்கு ஆசீர்வாதம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துவிட்டு கடைசி காலத்தில் அவர் இதை செய்கிறார் என்று சொன்னால், இது முதலே செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 அவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த இறைவனது ஆசி அவருக்கு இருந்ததுன்னா இந்த நாடு ஒரு வளமான நாடா மாறி இருக்கும், ரூபாயுடைய வேல்யூ கூடியிருக்கும், பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் இல்லாம இப்ப போய் பார்க்கிறாரு. இருந்தாலும் இறைவனது ஆசி அவருக்கு கிடைக்கட்டும். பாவம், அவர் மக்களது பாவத்தை நினைத்து அவரது பிரதமருக்கு ஒரு ஆசி வழங்கட்டும். இறைவன் வழங்கினா ஒரு மக்களாவது நாடாவது சுவிச்சமாக இருக்கட்டும் என்றுதான் கருத வேண்டிய நிலை இருக்கிறது. நன்றி திரு பொன்ராஜ் உங்களுடைய பார்வைகளுக்கு. அதை தாண்டி wanted to ask another question. அவர் நிறைய கோயில்களுக்கு போறார் இந்த 11 நாட்கள்ல. அதுவும் அது அமைந்திருக்கக்கூடிய இடங்களும் கூட பாஜகவுக்கு சவாலான மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. அது are we interpreting too much? இல்ல, அது உண்மைதான். அது ஏன்னா நீங்க 4 மாவட்டங்கள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ஒரு 4 மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ள சேதம் ஏற்பட்டு உயிர் பலி, பொருள் சேதம், ஆடு மாடுகள் சேதம் நடந்த போதெல்லாம் பார்க்க வராத பிரதமர் இப்பொழுது அவர் தேர்தல் வெற்றிக்காக ராமர் கோயில ஒரு சனாதன தர்மத்திற்கு எதிராக இவர் செயல்படுகிறார் என்று சங்கராச்சாரியர்கள் சொன்ன பிறகும் கூட 11 நாள் விரதம் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பி அவர் செய்கிறார். அவர் நம்பிக்கைக்கு நம்ம எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது, அது அவருடைய நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையை எதிர்க்கிறார்கள் 4 சங்கராச்சாரியர்கள். அந்த 4 சங்கராச்சாரியர்கள் இது ஆசிரமத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள். சரி, இருவராக இருந்தாலும் அவர்கள் அந்த எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப இது ஒரு அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தானே ஒழிய இது ஆன்மீகத்திற்கான நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. எனவே அரசியலுக்காக செய்யப்படுகிற நிகழ்வு கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம். ஆன்மீகத்துல பற்று கொண்டவர்களும் போகலாம், ஆன்மீகத்துல பற்று இல்லாதவர்களும் போகலாம், நல்லவர்களும் போகலாம், கெட்டவர்களும் போகலாம். அதனால இறைவன் அந்த கோரிக்கையினுடைய வலிமையை பார்த்து அந்த இறைவன் அது சரியா தவறா என்று பார்த்து இறைவனது அருளாசி கிடைக்கும்.
அது எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்ற மாதிரி இறைவனிடம் அவர் கையேந்தி செல்கிறார். என்ன ஒரே ஒரு காரணம், அவர் கீழே விழுந்து கும்பிடுறது இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. ஏன்னா இந்த பார்லிமெண்ட்ல கீழே விழுந்து கும்பிட்டாரு, பார்லிமெண்ட் முடிஞ்சு போச்சு, புது பார்லிமெண்ட் கட்டிட்டாரு. அதுதான் ஒரு சந்தேகமா இருக்கு. எனவே அவரது பயணம் சிறக்கட்டும், வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். நன்றி திரு பொன்ராஜ். கோயிலில் கீழே வணங்கி தானே கும்பிட முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய முதல் பிரதமர் என்று பதிகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி ரங்கரங்கா கோபுரம் வாயிலாக உள்ளே சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கே அவர் செலவிட இருக்கிறார். ஏனென்றால் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் என்பது மிக பிரம்மாண்டமான திருக்கோவில். ஸ்ரீரங்கத்துக்கும் அயோத்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ராமாயணத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. நேர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது 2020. அப்பொழுதும் கூட ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மண் இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வஸ்திரங்கள்லாம் கூட அனுப்பி வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை மட்டுமல்ல, இந்த பிராண பிரதிஷ்டைக்கு முன்னதாக மட்டுமல்ல, 2020 அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் கூட, திருக்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் கூட இங்கிருந்து மண் செல்லப்பட்டது. காரணம், ப்ரொஃபஸர் வெங்கடகிருஷ்ணன் விரிவாக நமக்கு விளக்கி சொன்னது போல, இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் ராமர் வழிபட்ட, அவரது முன்னோர்கள் வழிபட்ட குல தெய்வம் என்று கருதப்படுகிறது. அவர் விபீஷணருக்கு வழங்கப்பட்டு அவரால் இங்கே வைக்கப்பட்டார். சோழ மன்னரால் இங்கே அதற்கு பிறகு வழிபடப்பட்டது என்பது ஐதீகம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் திருக்கோவிலுக்கு பிரதமர் வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.